இப்போ தான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். நம்ம ஊரில் வேலை பார்க்கணுன்னா பார்ப்பாங்களா, பட் ஆனால் இங்கே எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, நான் என்ன இன்னொரு இது இருக்குல்ல, இந்த ஸ்கேனரை கொண்டு போய் கீழே வைக்கணும். 9 ரெண்டுமே 9 ருபீஸ் தான். பட் ஆனால் 9 தேவையில்ல, ஒன்று போதும் இப்போதைக்கு. 2 வாங்கி என்ன பண்ண போகிறோம்? ஒன்று எடுத்தாச்சு, ஒன்று இங்கே போட்டாச்சு. இன்னும் வாங்க வேண்டியது இந்த ஊரில் இது வந்து ஒரு எம்ஜியில் ஒரு காரு. பட் எந்த காருன்னு எனக்கு வந்து இந்த கார் ஆக்சுவலாக இந்தியாவிலே இல்லை. ஒரு எம்ஜியில் ஒரு செடான் டைப் வெஹிக்கிள், ஒரு M64 எலக்ட்ரிக். ஓகே, நமக்காக திரும்பவும் வேறு ஒரு கடை. இது கடை பேர் வந்து லிட்டில் டி. இதுதான் இன்னொரு சூப்பர் மார்க்கெட். யாருமே இல்லைன்னு இல்லை, ஆக்சுவலாக இப்போ வந்து க்ளோசிங் டைம், அதனால் யாரும் இங்கே இருக்க மாட்டாங்க. நல்லா இருக்குல்ல, எல்லாமே க்ளோசிங் போட்டு எல்லாமே இருக்கும். அப்படியே போயிட்டு அப்படியே அவங்க இங்கே வச்சு கடை கடை. இப்போ இந்த கடைக்கு நம்ம என்ன வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த கடைக்கு வாங்க வந்தது பால். இந்த கடையில் தான் பால் வாங்க. அது மட்டும் இல்லாமல் சிபியும் காணும் எங்கே போட்டேன்னு தெரில. அதனால் பால் மட்டும் வாங்கி இப்போதைக்கு கிளம்ப வேண்டியதான். அதுதான் இப்போதைக்கு வாங்க வேண்டிய ஒரு பொருள். பட்டு பால் நேற்று வந்தப்போ இல்லை இந்த கடையில். பட் இன்றைக்கி இருக்கும்னு நினைக்கிறேன். வெரி குட். கடை போன வாட்டி நான் இது வாங்கினேன், மார்ச் 3.5 11 6 மாடு பணமே போனதில்லை. 1 லிட்டர். ஓகே, இன்னைக்கு முன்னூறு கிடக்கும் 1.5. இது ஆக்சுவலாக என்ன பால் அப்படின்னா, இந்த பால் வந்து ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருப்பாங்க. இந்த பாலை டேரெக்டாகவே குடிக்கலாம் ஓட்ஸ்லாம் போட்டு. பட் ஆனால் டீ குடிக்கிறப்போ அப்படி டேரெக்டாக குடிக்க முடியாதுன்றதுனால நம்ம நேராக வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு சூடு பண்ணி குடிக்கணும். ஒரு வழியாக ஷாப்பிங் முடிஞ்சிட்டு எல்லாமே வாங்கியாச்சு கிடச்ச வரைக்கும். இன்றைக்கி ஒரு 2 சூப்பர் மார்க்கெட் 3 சூப்பர் மார்க்கெட் ஆக்சுவலாக போனேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஐட்டம் இல்லை, இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டில் இன்னொரு ஐட்டம் இல்லை. அப்புறம் ஒரு வழியாக வாங்கியாச்சு. இங்கே ஒரு சூப்பரான ஒரு பைக் இருக்குது. அந்த பைக்கு பேர் என்னன்னு எனக்கும் தெரில, ஆனால் அந்த பைக் காட்டுறேன். அது ஜஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு, யாருக்காச்சும் அந்த பைக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க அப்படின்னா சொல்லுங்கள். ஓகே, இதுதான் அந்த பைக்கு. செம்மையாக இருக்குல்ல. பட் ஆனால் இது என்ன கம்பெனி பைக்குன்னு எனக்கும் தெரில. BMW K1600 சூப்பராக இருக்குல்ல. யாருக்காச்சும் இந்த பைக் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சால் உள்ளே போடுங்க. ஆனால் நல்லா இருக்குது இந்த பைக். ரேட்டு இப்படி ஏதாச்சும் என்ன சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம இடையில ஒரு நாளைக்கு இந்த பைக்கை மட்டும் வச்சு தனியாக ஒரு vlog போட்டு, நான் அந்த பார்த்த பைக்கு நான் வந்து சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. வீட்டில் பின்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட் தெரியுதுல, அது ஆக்சுவலாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான். அதனால அதுக்கு அப்பார்ட்மெண்ட்டு கீழே தான் அந்த பைக்கு நின்றுச்சு. சரி, நடந்து வந்துட்டே இருந்தேன். டக்குன்னு பார்த்த உடனே சூப்பராக இருந்துச்சா, அப்படியே நிப்பாட்டி வீடியோ எடுத்தேன். அந்த பைக் என்ன BMW K1600 போட்டிருக்கு. அந்த பைக் யாராச்சும் ஓட்டியிருக்கீங்க, அந்த பைக் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் அந்த பைக் என்னன்னு சொல்லிட்டு.